5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிறோம். சர்வாங்க தகவல்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிறோம் கீழ்ப்படிதலும், ஆட்டு கடாக்களின் நிலத்தை பார்க்கிறோம் செவி கொடுத்தலும் உத்தமம். ஹல்லேலூயா. அப்பா, இந்த நேரத்தில் தகப்பனே ராஜா, நீங்க கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா, நீங்க எங்களோடு பேசுங்க, வார்த்தையை தகப்பனே ராஜா உங்களை நிரப்புங்க, எல்லாம் ஆசீர்வதிங்க. திருப்பி வாசிப்போம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? ஹல்லேலூயா. இப்போ நான் பேசணும்னு ஆண்டவர் எனக்காக இந்த வார்த்தையை எனக்கு ஒரு நாள் முன்னாடியே கொடுத்திருந்தார். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறத பார்க்கிறோம். நாம கொடுக்கிற ஆஃபரிங்ஸ், நாம கொடுக்கிற பலிகள், அது கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன முக்கியம்? ஒபீடியன்ஸ், கீழ்ப்படுகிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. இது நம்மளுடைய நார்மல் லைஃப்லயே கீழ்ப்படுகிறது தான் என்ன, அப்பா அம்மா சொல்றத கேட்டு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். அது ஒரு நேச்சர். நீ கீழ்ப்படியாம இருந்துட்டு என் அண்ணன் கீழ்ப்படியும், நான் கீழ்ப்படியாம இருக்கிறேன், ஆனா எனக்கு எங்க அப்பா அம்மா என்ன பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா அது இல்லை. பிரியப்படுகிறது என்னன்னா, ஒரு காரியத்தை குறித்து நாம சொல்றத நம்ம பிள்ளைங்க கேட்குதுன்றத கேட்கிற ஒரு பிள்ளைகளை தான் அப்பா அம்மாக்கே பிடிக்குது. அந்த ஒரு மாதிரியான ஒரு நேரத்துல ஆண்டவர் இங்க சொல்றாரு, கீழ்ப்படியாத காரியங்கள், கீழ்ப்படியாமையா இருந்துட்டு நாம செலுத்துற ஒவ்வொரு ஆஃபரிங்கும் ஆண்டவருக்கு விருப்பமே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம பைபிள்ல ஃபர்ஸ்ட் பார்க்கிற பாவமே அதுதான். 3வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிற ஃபர்ஸ்ட் பாவம் என்ன? கீழ்ப்படியாம. தெளிவா ஆண்டவர் நம்மளுக்கு சொல்றாரு. ஆதாமுக்கு சொன்ன ஒரு முதல் காரியமே இதுதான், நீங்க எல்லாத்தையும் ஆண்டு, எல்லாத்துக்கும் பேர் வை, எல்லாமே பண்ணு, நான் படைச்ச எல்லா காரியத்தையும் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், ஆனா நீ என்ன பண்ணக்கூடாது, அந்த ஒரு மரத்தோட கனியை மட்டும் புசிக்கிறாத. ஒரே ஒரு விஷயம் தான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த ஒரே ஒரு பண்ணாதேன்னு சொன்ன விஷயம் ஒண்ணுதான். பண்ணன்னு அநேக காரியங்களை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த ஒரு விஷயத்துலதான் மனுஷனான நம்ம விழுந்துடும். கீழ்ப்படியாமை அப்படின்னும் போது என்னன்னா, அது நான் அமைதியா இருக்கிறேன் அப்படின்றது இல்லை. இட்ஸ் an action. கீழ்ப்படுகிறதுனா ஒரு ஆக்ஷன். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஒபீடியண்டா இருக்கிறதுனா நீங்க ஏதோ ஒன்று செஞ்சு காட்டணும். என் அப்பா எனக்கு இன்னைக்கு மகனே இப்போ போய் எழுந்து போய் நீ அங்கே போய் இந்த கடையில் போய் இதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாருன்னா, நான் எழுந்து போய் வாங்கிட்டு வந்தாலும் கீழ்ப்படுகிறதா இருக்கும். கரெக்டா? என் அப்பா சொல்லிட்டு போயிட்டாருன்னா அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன்னா அது ஒபீடியன்ட் ஆகுமா? ஆகாது. ஒபீடியன்ட் இல்லை, யூ ஆர் டிஸ்ஒபீடியன்ட். கரெக்டா? அப்ப என்னன்னா, ஒபீடியன்ஸ் இஸ் an ஆக்ஷன். ஒரு காரியம் சொல்றாங்கன்னா அதை செய்யறது தான் ஒபீடியன்ட். ஆமென். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அதே மாதிரி எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்ம குறித்து ஒரு வார்த்தையை நமக்காக சொல்லியிருக்காருன்னா அதை செய்யறது தான் ஒபீடியன்ஸ். ஆமென். இந்த ஒரு விஷயம் தான் நம்ம வாழ்க்கையில அநேக நேரத்துல இதை சின்னதா எடுத்துக்கிறோம். ஒபீடியன்ஸ், அதாவது கீழ்ப்படுகிறது ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்கிறோம்னு சொல்லாம, அது அசால்ட்டுன்ற வார்த்தை அது கரெக்டான வார்த்தை இல்லை, பட் உங்களுக்கு புரியும். ஒபீடியன்ஸை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ரொம்ப லேசா எடுத்துக்கிறோம். சரி செய்வோம். ஆண்டவர் நம்மளுக்கு வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு, வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்காரு, அதை நிறைவேற்ற போறாரு. அதற்கான சில காரியங்களை நம்ம கிட்ட சொல்லி இருக்காரு.
அதன்படி நம்ம நடப்போமானால் நம்மளுக்கு நம்மளுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். ஆமென். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், சரி ஜனவரி 1ஆம் தேதி நம்மளுக்கு புதிய வாக்குத்தத்தம் கொடுத்தார், ஆண்டவர் சில காரியங்களை நம்மளை செய்ய சொன்னார். ஜனவரி போச்சு, பிப்ரவரி முடிய போகுது. Are we doing it? நம்ம அதை செய்யறோமா? ஆண்டவர் நம்மளுக்காக சொன்ன காரியத்தை நம்ம செய்யறோமா? அந்த ஒரு கொஸ்டினை நம்ம மனசுல நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆமென். அந்த ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்யணும், மனசுல நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் நம்மளை குறித்து ஒரு காரியத்தை சொன்னாரு, அதை நாம செய்யலாம். நோ, delayed obedience is a disobedience. ஆமென் சொல்லுங்களேன். தாமதமா கீழ்ப்படிகிறது கீழ்ப்படியாமையே. ஆமென். ஹalleluya. பார்ஷியலா கீழ்ப்படிகிறதும் கீழ்ப்படியாமை தான். கொஞ்சமா கீழ்ப்படியுது. எப்படின்னா ஆண்டவர் நம்மளுக்காக ஒரு காரியத்தை சொல்லியிருக்காரு, சரி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை நான் அதை செஞ்சுட்டு புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அதை நான் செய்யலைன்னா அது கீழ்ப்படியாமை தான். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு டிலேட் ஒபீடியன்ஸும் டிஸ்ஒபீடியன்ஸ் தான், பார்ஷியல் ஒபீடியன்ஸும் டிஸ்ஒபீடியன்ஸ் தான். நாம நம்மளை தேற்றிக்கிறதுக்காக நாம என்ன சில நேரத்தில் சொல்லிடுறோம், அதாவது திங்கட்கிழமை செஞ்சுட்டோமே, திங்கட்கிழமை செஞ்சோமே, அன்னைக்கு ஒரு நாள் செஞ்சேனே, வருஷம் தொடக்கின உடனே ஒரு வாரம் நான் செஞ்சேனே, ஆண்டவர் அதற்கான பலனை கொடுத்தா போதும். ஆண்டவர் நம்ம கிட்ட அதை எதிர்பார்க்கல. ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது முழுமையான ஒரு ஒபீடியன்ஸ். அது உங்க வாழ்க்கையில நீங்க ஆக்ஷன்ல காட்டணும். மனசுல சொல்லிக்கிட்டே இருக்கோம் நாம சில நேரங்கள்ல, இது நான் செய்ய போறேன், இது நான் செய்ய போறேன், இது நான் செய்ய போறேன், இது நான் செய்ய போறேன், ஆண்டவர் எனக்காக இதை சொல்லியிருக்காரு, ஆண்டவர் என்னை குறித்து இதை பேசியிருக்காரு, இதை என்னது இது நிறைய இடத்துல எனக்கு வெளிப்படுத்திட்டாரு. மனசுல நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நோ, மனசுல சொல்லிட்டு நீங்க ஒரே இடத்துல இருக்கிறீங்கன்னா அது ஒபீடியன்ஸ் இல்லை, அது கீழ்ப்படுகிறது இல்லை. ஆண்டவர் நம்மளை குறித்து சொன்ன காரியங்களை, அவரோட சொன்ன வார்த்தைகளை ஏற்று அதை நீங்க ஆக்ஷன்ல காட்டணும், செயல்படுத்தணும். செயல்படாம இருக்கிறது பிரேதத்துக்கு சமம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த கேள்வி நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த வருஷம் தொடக்கத்துல ஆண்டவர் உங்களை குறித்து உங்ககிட்ட பேசினதான காரியங்கள் என்னன்றத நீங்க உங்க மனசுல கேட்டுக்கிட்டே இருங்க. நீங்க டெய்லி காலையில் எழுந்தீங்கன்னா அதை கேளுங்க. அப்பா, எனக்கு இன்னைக்கு என்ன சித்தம் வச்சிருக்கீங்க, நான் இன்னைக்கு என்ன செய்யணும், நான் எப்படியா உங்களுக்கு கீழ்ப்படியணும்ன்றத ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆமென். எடுத்து வாசிப்போம். 15வது அதிகாரத்துல சவுல் கிட்ட ஆண்டவர் சாமுவேல் அனுப்பி ஒரு காரியங்களை செய்ய சொல்றாரு. 15. அதற்கு சவுல் அமலேக்கியர் இடத்திலிருந்து அவைகள் கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றார். அப்பொழுது சாமுவேல், அந்த பேச்சை விடு, கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை ஒரே வருஷம் கேட்கா. 1 சாமுவேல் 15 3வது வசனத்தை வாசிங்க. இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சவுலுக்கு அனுப்புறாரு. யார் மூலியமா? சாமுவேல் மூலியமா அனுப்புறாரு. அந்த இடத்துல நீங்க என்ன சொல்றாருன்னா, நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து போடு. சிம்பிளான ஒரு ஆர்டர். சவுல் என்ன பண்ணணும்? இப்ப அமலேக்க போய் அவனுக்கு இருக்கிற எல்லா காரியத்தையும் அழிச்சிடணும், சங்கரித்து போடணும்.
இதுதான் ஆண்டவர் சொன்னது. சவுலுக்கு கொடுத்த ஒரு வார்த்தை இதுதான். இது என்னன்னா, இது ரொம்ப டீட்டெயிலா சொல்றாரு. எதுக்குன்றத நான் பின்னாடி சொல்றேன். என்ன சொல்றாருன்னா, புருஷனையும் விடாத ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய். ரொம்ப ஸ்பெசிபிக். நீ என்ன சொல்ற, நீ அமலேக்கன் குறித்து சொல்லி அவனுக்கு உண்டானதுன்னு சொன்னா சில இடத்துல நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுவ அப்படின்றதுக்காக ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லிட்டாரு. மாடு ஆடு கழுதை இருக்கிற எல்லாத்தையும், யாருக்கும் இறக்கம் பார்க்காத. ஆண்டவர் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நான் போய் ஒரு காரியத்தை செய் அப்படின்னு சொல்லும் போது அதை செய்துறது தான் கீழ்ப்படுகிறது. நேரத்துல வாசிங்க 5வது வசனத்தை வாசிங்க. சவுல் அமலேக்குடைய பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடையை வைத்தான். சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோடே கூட உங்களையும் வாரிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு விலகி போங்கள். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான். ஓகேங்க, அப்படி 8வது வசனத்தை வாசிங்க. அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தார். ஆமென். சொன்னதான காரியம் என்னங்க? ஒன்று போடணும். ஒரே ஒரு ஆர்டர் தான். அமலேக்குக்கு சொந்தமானது எல்லாத்தையும் சங்கரித்து போட வேண்டியதுதான் சவுலோட ஆர்டர். ஆண்டவர் கொடுத்ததான ஒரே ஒரு காரியம் அது மட்டும்தான். ஆனா இங்க 8வது வசனத்தில் பாருங்க, அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். இதுதாங்க நான் சொன்னது. பார்ஷியலா நீங்க ஒபீடியன்ஸா இருந்தீங்கனாலும் அது டிஸ்ஒபீடியன்ஸ். பாதியான காரியத்தை மட்டும் நீங்க செய்கிறீங்கனாலும் அது டிஸ்ஒபீடியன்ஸ் தான். சவுலுக்கான ஸ்ட்ரெயிட்டான காரியம் என்னன்னா, எல்லாரையும் சங்கரித்து போடுறது தான் சவுலுக்கு வந்த ஆர்டர். ஆனா அந்த கூட்டத்தின் அந்த தலைவனை ராஜாவை ஆகாகை மட்டும் உயிரோடு பிடிச்சிட்டு வர்றார். ஆண்டவர் இதை எதிர்பார்க்கல, இதை சொல்லவே இல்லை. ஆண்டவர் சொன்ன காரியம் வேற. ஆனா சவுல் எதற்காக இதை செய்தார்னா, இந்த இடத்துல இருக்கும் மக்களுக்காக பயந்து, மக்கள் என்ன யோசிச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்து அவங்களுக்கு சில காரியங்களை சவுல் காட்டணும்னு நினைச்சதுக்காக ஆகாக மட்டும் சிறைப்பிடித்து கொண்டார், அழிக்காம. நாமளும் ஆண்டவரோட காரியத்தை வாங்கிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, இந்த உலகத்துக்காக, உலகம் என்ன யோசிக்கும்? உலகம் என்ன பெரியவன் யோசிக்குமா? உலகம் என்ன சிறந்தவன் யோசிக்குமா? அதற்காக நம்ம சில சேஞ்சஸ் பண்ணிடுறோம். நம்ம ஆண்டவர் கொடுத்த வார்த்தை நம்மளுக்கு இறங்குது, தெளிவா இறங்குது. சாமுவேல் மூலியமா எவ்வளவு ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் கொடுத்திருக்காரு. எல்லாரையும் அழைத்து போடணும்ன்றதுதான் ஸ்பெசிபிக்கான வார்த்தை. தெளிவா வார்த்தை நம்மளுக்கு வருது இன்னைக்கும். ஆனா நாம இந்த உலகத்துக்கு போகும்போது ஒரு சரி ஓகே இந்த இடத்துக்கு நம்ம போறோம், லைட்டா மாத்திப்போம். எப்படி லைட்டா இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திப்போம். இல்ல இந்த ஏரியாவுக்கு போறோம், அங்க ஒரு தெரு பிரசங்கம் பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திப்போம். ஆண்டவர் உங்களுக்கு ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரி பண்ணணும்னு சொல்லியிருக்காருன்னா அதை அப்படியே செய்யறது தான் நம்மளுடைய வேலை. இங்க பட்டாபிராமுக்கு ஒன்றும், அண்ணா நகருக்கு ஒன்றும், இல்லை டி நகர் போனால் அங்கே ஒரு ஒன்றும் இல்லை. ஆண்டவர் நம்மளுக்காக வச்சிருக்கிற விஷயம் அதை தெளிவாக நம்ம செய்யறது தான் நம்மளுடைய வேலை. பார்ஷியல் டிஸ்ஒபீடியன்ஸ் வேண்டாம். சவுல் பண்ணதான காரியம் வேண்டாம். இந்த இடத்துல ஆண்டவர் ரொம்ப சவுல் பண்ணதை குறித்து ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பார். சாமுவேல் ஒரு நாள் ஃபுல்லுமா ஆண்டவரோட பாதத்தில் போய், ஆண்டவரே நான் இப்போ என்ன பண்ணணும், நீங்க இந்த மாதிரி சொன்னீங்க,
சவுல் இப்படி செஞ்சுட்டாருன்னு ஆண்டவர் ஒரு நாள் ராத்திரி ஃபுல்லமா சாமுவேல் வந்து ஆண்டவரோட பாதத்துல இருந்தார். சாமுவேலுக்கு இருந்த அந்த ஒரு பக்தி, ஆண்டவர் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாருன்னா அது அப்படியே செய்யணும்ன்ற ஒரு அது செய்யலன்ற நேரத்துல சாமுவேல் கிட்ட இருந்தது கூட சவுல் கிட்ட இல்லை. ஆமென். இந்த நேரத்திலும் நாம ஒரு பார்ஷியலான ஒரு ஒபீடியன்ட்டா நம்ம இருந்துடவே கூடாது. அப்படியே அவர் என்ன நம்மளுக்கு சொல்றாரோ அதை அப்படியே செய்யறவர்களா நாம இருக்கணும். பேசுகிறவர்களா நாம இருக்கக்கூடாது. நாம கேட்கிறவர்களா இருக்கக்கூடாது. நாம யாருங்க? we are the doers. செய்கிறவர்களா இருக்கணும். அது எப்படி செய்ய போறீங்கன்னா நம்ம கேட்கிற மாதிரி செய்ய போறதில்ல. ஆண்டவர் நம்மளுக்கு என்ன கொடுத்தாரோ அதை அப்படியே செய்ய போறோம். ஆமென். இதே மாதிரி பாருங்க, புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா பிலிப் இருக்கார். யூனக் அதிபதி மந்திரி. அந்த யூனக் வந்து அந்த சேரியட்ல போயிட்டு இருக்காரு. எத்தியோப்பியாவோட மந்திரி வந்து சேரியட்ல போயிட்டு இருக்காரு. ஒரு ஏசாயா வாசித்து கொண்டு போகிற அந்த ஒரு தருணம், அந்த நேரத்துல தேவதூதன் வந்து பிலிப்புக்கு வந்து முன்னாடி நின்று, நீ வந்து இந்த எத்தியோப்பியா மந்திரியை போய் சந்திக்கணும் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வருது. ஓகே, பிலிப் எதுவுமே கேட்கல. ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்ன? நீ போய் இந்த மந்திரியை சந்திக்கணும்ன்றது தான் ஆர்டர். சரியா? பிலிப் வந்து யார் அந்த மந்திரி, இல்லை அவர் எப்படியாப்பட்டவர், அவருக்கு வசனம் தெரியுமா, வசனம் தெரியாதா, இல்லை எனக்கு என்ன வேலை, ஃபர்ஸ்ட் அதுதானே. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு வார்த்தை வருதுன்னா என் பங்கு என்ன, நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்த வார்த்தை, நீ போய் எத்தியோப்பியாவின் மந்திரியை சந்திக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள். இதுக்கு பிலிப் வந்து क्वेश्चंस கேட்கல, இல்ல டிஸ்ஓபே பண்ணல, இல்ல இருங்க நான் பொறுமையா போறேன்னு சொல்லல. அந்த மாதிரி எந்த ஒரு காரியங்களும் பிலிப் சொல்ல. ஃபர்ஸ்ட் கீழ்ப்படு. வசனம் தெளிவா சொல்லுது, அவன் போனான். பிலிப் வந்து அங்க பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்த அந்த ஒரு பார்ட், அந்த ஒரு இடத்துல இருந்து எத்தியோப்பியா மந்திரியை பார்க்கணும்னு சொன்ன அடுத்த செகண்டே அவர் அங்க போயிட்டார். போனதுக்கு அப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வார்த்தையே வருது. அந்த மந்திரி கிட்ட பேசும்போது தான் ஏசாயா வாசித்து கொண்டு இருக்கிறாரு. அப்ப பிலிப் பேசுறாரு, ஏசாயா உங்களுக்கு தெரியுமா, அதாவது அந்த அதிகாரங்கள் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னும் போது மந்திரி சொல்றாரு, எனக்கு இது யாராவது சொல்லனா எனக்கு எப்படி தெரியும், எப்படி இது யாராவது சொல்லணும். ஸோ என்னன்னா, அந்த இடத்துலையும் கீழ்ப்படிந்து போனதுனால அங்க சில காரியங்கள் நடக்குது. பிலிப் மூலியமா ஒரு வார்த்தை எத்தியோப்பியா மந்திரிக்கு போகுது. அந்த இடத்திலேயே அவர் வந்து கேட்கிற ஒரு காரியம், நான் ஞானஸ்தானம் பெற முடியுமா, தடை இருக்கா? இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி தாங்க சில 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 ஆர்டர்ஸ் நம்மளுக்கு தர. அந்த ஆர்டர்ஸ் நம்ம கேள்வி கேட்டு இல்ல டிலேடு ஒபீடியன்ஸா இருந்திருந்தா, பிலிப் வந்து சரி இருங்க நான் போறேன், நான் இங்க இது பண்ணிட்டு இருக்கேன், அடுத்த ஒரு மீட்டிங் இருக்கு, அங்க நான் போய் பிரசங்கிக்க போறேன், நான் பொறுமையா போயிடுறேன், நீங்க சொன்ன இடத்துக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவர் அந்த மந்திரி ரதத்துல போயிட்டே இருந்திருப்பார். ஆமென். இன்னொரு காரியம், நானும் ஜெஃப்ரியும் கூட இந்த விஷயத்தை பேசியிருக்கோம். ரதம் போயிட்டு இருக்கு, பிலிப் போறாரு. பிலிப் போய் அடைஞ்சிட்டாரு. ஒரு ஹியூமன் பவர்னால எப்படி ஒரு சேரியட், ஒரு ரதம் ஓடிக்கொண்டு இருக்கிற ரதத்துக்கு ஈடா எப்படி பிலிப் போயிருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. மனுஷனால பண்ண முடியுமா? நம்ம கார் இப்படி போக விட்டுட்டு நம்ம ஸ்பீடா ஓடலாமா? அந்த சபை வரைக்கும் ஓட முடியும்? எவ்வளவு தூரம் ஓடி இருக்க முடியும்? முடியாது. வார்த்தை தெளிவா சொல்லுது, தேவ ஆவியானவர் கிருபை
அந்த பிரசன்ஸ் அவனோட இருந்தனால தான். தேவ கிருபை ஆவியானவரோட நடத்துதலால இருக்கும் வார்த்தை. ஆவியானவரோட நடத்துதல் இருந்தா நீ சேரியட்டுக்கோட நீ ஓடுவ. அந்த பலன் உன்னோட இருக்கும். நீ கீழ்ப்படிந்தனா, ஆவியானவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறனா, அந்த பலன் உன்னோட இருக்கும். நீ எங்க ரதங்களோட நீ ஓடிக்கொண்டு இருக்க. நீ நார்மலான ஒரு சின்ன 100 மீட்டர் ரேஸ் ஓடல. ரதம் எவ்வளவு தூரத்துக்கு ஓடுதோ அதே தூரத்துக்கான வலிமை உன்கிட்ட இருக்கும், வல்லமை உன்கிட்ட இருக்கும். ஆமே. இங்க இம்மிடியட்டா கீழ்ப்படிந்ததுதான் ஒரு வார்த்தை. நீங்க இதுக்கு வந்து டிலேட் ஒபீடியண்டா இருந்தீங்கன்னா அது டிஸ்ஒபீடியண்டா போயிருக்கு. அங்க என்ன பார்க்கிறோம், சவுல் பார்ஷியலா ஒபீடியண்டா இருந்தார். சில காரியங்கள் மட்டும் செஞ்சு சில காரியத்தை அப்படியே விட்டுட்டார். ஆண்டவர் சொன்னதுல பாதி செய்யல. இந்த இடத்துல பிலிப் வந்து ஆண்டவர் சொன்னதை அப்படியே பிடிச்சிட்டாரு. நீ போய் சந்தின்னு சொன்ன உடனே சந்திக்கிறாரு. சந்தித்த இடத்துல வார்த்தையை பிரசங்கிக்கிறாரு. வார்த்தையை சொன்ன உடனே ஞானஸ்தானத்துக்கு மந்திரி ரெடியான அடுத்த செகண்டே ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் ஆசீர்வாதங்கள் தான். அதை குறித்து இவனுக்கு அந்த மந்திரியை வச்சு ஆண்டவர் நிறைய பேரை சந்திக்கிறார். எத்தியோப்பியாவில் இருக்கிற பாதி பேரை இந்த மந்திரி மூலியமா சந்திக்கிறார். அப்ப பாருங்க, ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறாருன்னா நீங்க போய் சந்திக்கிற ஆள் ஒரே ஒரு ஆள் தான். நீங்க போய் சந்திக்கிற ஆள் ஒரே ஒரு ஆள் தான். ஆனா அந்த ஆள் மூலியமா நீங்க எத்தனை பேர் வருதோ அந்த ஆசீர்வாதங்களும் உங்களை செய்யும். ஆமே. நாம சில நேரத்துல இது மீட்டிங் 6 பேருக்கு நம்ம வந்து ஒரு வார்த்தையை பேசணுமா, 6 பேருக்கு நான் வொர்ஷிப் எடுக்கணுமா, இந்த மாதிரியான காரியங்கள் நம்ம யோசிச்சிடும். சரி, சாதாரணமா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவோம். இல்லைங்க, இன்னைக்கு இந்த 6 பேர் கேட்கிறதான வார்த்தை இன்னும் பல்லாயிரம் ஜனங்களுக்கு போய் சேர்கிற வார்த்தையா இருக்கும். ஆமே. நீங்க ஒருத்தருக்கு வொர்ஷிப் நடத்தும் போது அவங்களோட ஆத்மா ரொம்ப பலவீனப்பட்டது இருந்திருக்கும். ஆனா உங்களோட வொர்ஷிப் நீங்க நடத்தும் போது ஆண்டவர் அந்த இடத்துல அந்த ஆத்மாவை நிரப்ப வல்லவரா இருக்கிறார். நாம சில நேரத்துல யோசிச்சிடுறோம், இதுக்கு வந்து நம்ம இது பண்ணணுமா, என்னோட டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணணுமா, என்னோட ஹெல்த்தை நான் ஸ்பெண்ட் பண்ணி நான் எல்லாமே பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கிறோம். ஆண்டவர் உங்களோட கூட இருப்பாருன்னா நீங்க ரதத்து கூட ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. நீங்க சாதாரணமான ஒரு ஓட்டத்தை ஓட மாட்டீங்க, நீங்க ரதத்தோட நீங்க ஓடிட்டு இருக்கீங்க. ஆதாம் பண்ண அதே தவறு, ஏவாள் பண்ண அதே தவற நாம செஞ்சிடக்கூடாது. முதல்ல சொன்ன காரியத்தை கீழ்ப்படிந்து இருக்கணும். 2வது, நீங்க சவுல மாதிரி கீழ்ப்படிய கூடாது. பார்ஷியலா டிஸ்ஒபீடியன்ட், அதாவது பார்ஷியலா ஒபீடியண்டா இருக்கக்கூடாது. நாம யார மாதிரி இருக்கணும்னா நாம பிலிப்பை போலதான். ஆண்டவர் சொன்ன அடுத்த செகண்டே நாம போய் சந்திக்கணும். சந்திக்கிறது அப்புறம் தான் ஆண்டவர் நீ என்ன பேசணும்ன்றத உனக்கு சொல்ல போறாரு. அதை நீ பேசணும். அதை நீ முழு மனதா பேசணும். ஒருத்தர் இருக்காரோ இல்ல 1000 இருக்காங்களோ, நீ 1000க்கு நீ எப்படி ரெடியாகி போவியோ அதே ரெடினஸோட தான் நீ ஒருத்தரை சந்திக்க போனாலும் போகணும். நீ 1000க்கு நீ எப்படி உன்னை நீ சுத்திகரித்துக் கொள்வியோ அதே போலதான் ஒரே ஒரு ஜீவனை நீ சந்திக்க போறனாலும் உன்னை சுத்திகரித்துக் கொள்ளணும். ஆண்டவரோட காரியங்களை நம்ம லேசா எடுத்துக்கிற கூடாது. ஆமே. ஆண்டவர் ஒரு வார்த்தை நம்மளுக்கு சொல்லிட்டாருன்னா அதை ஒபீடியண்டா நம்ம பின்பற்றோம்னா அதை நம்ம லேசா எடுத்துடக்கூடாது. அதற்கான சுத்திகரிப்புகளை நம்ம ரெடினஸோட தான் நம்ம போகணும். அது ஒருத்தராக இருந்தாலும் சரி, 1000 இருந்தாலும் சரி, லட்சங்களா இருந்தாலும் சரி, நாம போகும்போது ஒரு கம்ப்ளீட் ஒபீடியன்டோட, கம்ப்ளீட் ப்ரிப்பேர்ட்னஸோட நாம அங்க போகணும். அதே மாதிரி தான் அந்த 38 வருஷம் அந்த பெருமாளுள்ள அந்த ஒரு மனுஷன் அங்க இருக்கான் குளத்துக்கிட்ட. ஆண்டவர் போய் கேட்கிறாரு, நீ சுத்தமாகணுமா அப்படின்னு கேட்கிறாரு. அவன் நிறைய சொல்றான், என்னை இங்க கூட்டிட்டு போய் அந்த குளத்துல இறக்குறதுக்கு எனக்கு யாருமே இல்லை,
எல்லா வரவங்களும் என்னை முந்திக்கிறாங்க. என்னால் நான் 38 வருஷமா நான் இப்படிதான் இருக்கேன், என்னால் நவர கூட முடியல. ஆண்டவர் கேட்கிற ஒரு வார்த்தை என்ன? உனக்கு சொஸ்தம் வேணுமா, சுகம் வேணுமா அப்படின்றத ஆண்டவர் கேட்கிறதான வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிறார் ஃபர்ஸ்ட். ஆமென். ஆண்டவர் உங்களை விசாரிக்கும் போது, மகனே உனக்கு அற்புதம் நடக்கணுமா? அப்ப நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே எனக்கு இங்க வேலை இருக்கு, இங்க டைம் இல்லை, எனக்கு அங்க போறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு இந்த ஊழியத்தை நான் வந்து தொடர்ந்து செய்யறதுக்கு எனக்கு டைம் இல்லை, எனக்கு திடன் இல்லை. ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கறது, நான் கொடுத்த ஊழியத்தை நீ ஃபுல்லா பண்றதுக்கு ரெடியா இருக்கியா? உனக்கு அதுக்கு பலன் வேணுமான்னு கேட்கிறார் நம்மளை பார்த்து. நீ சொஸ்தமாகறியா அப்படின்னு கேட்கும் போது நம்ம என்ன சொல்றோம்? நாம ட்ரை பண்ண சில விஷயங்கள் இல்லை, என்னால் போய் இறங்க முடியல, அந்த குளத்துல போக முடியல, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லை. ஆமென். ஆண்டவர் அந்த குளத்தை வச்சு உங்களை சுத்தமாக்குறேன்னு சொல்லவே இல்லை. ஆண்டவர் என்னைக்காவது சொன்னாரா நான் உன்னை தூக்கிட்டு போய் அந்த குளத்துல இறக்குறேன்? ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்டது என்னங்க? உனக்கு சுகம் வேணுமா? உனக்கு ஊழியம் வேணுமா? நான் கொடுத்த ஊழியத்தை செய்யறதுக்கு உனக்கு பலன் வேணுமா? உனக்கு யார் வந்து ஹெல்ப் பண்ண வேணுமா? ஆள் அனுப்புறேன், அதை ஆண்டவர் கேட்கவே இல்லை. உனக்கு இதை நீ இந்த ஓட்டத்தை ஓடுறதுக்கு உனக்கு பலன் வேண்டுமா? எழுந்து நட, படுக்கைகளை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னவனே இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்தார், என்னை இங்க கூட்டு போறீங்க, காலையில எனக்கு ஆளில என்னால போக முடியலன்னு சொல்லி அவர் கஷ்டத்தை சொல்லிட்டு இருந்தாரு. ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தையை சொல்லும் போது, உங்களை விசாரிக்கும் போது ஆண்டவர் உங்களோட கஷ்டங்களை கேட்டுட்டு இருப்பாரு. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா நாம கீழ்ப்படிஞ்சே ஆகணுங்க. அந்த மனுஷன் எழுந்து நடந்தா, படுக்கையை எடுத்துட்டு சந்தோஷமா வெளியே போனான். ஆமென். ஆண்டவர் இன்னைக்கும் நம்ம கிட்ட கேட்கிறது இதேதான். நான் உன்னை விசாரிக்கும் போது நீ உன்னோட காரியங்களை, நீ என் உன் மனசுல இருக்கிற காரியங்களை நீ என்கிட்ட சொல்றது ஓகே ஃபைன், நான் அதையும் கேட்கறதுக்கு ஒரு தகப்பனா இருக்கேன். ஆனா நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்லும் போது, விசாரிக்கும் போது வேறங்க. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒரு காரியத்தை சொல்லும் போது இமீடியட்டா அவன் படுக்கைகளை எடுத்துக்கிட்டு நடந்தான். அற்புதம் அந்த மொமெண்ட்ல வந்துச்சு. ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே அதேதான். நாம ஒரு பிலிப்பு மாதிரி, நாம இந்த மனுஷனை போல 38 வருஷம் நாமளால செய்ய முடியாத காரியங்களை ஆண்டவர் சொல்லும் போது விசுவாசத்தோட நீங்க எழுந்து நடந்தீங்கன்னா அந்த மொமெண்ட்ல உங்களுக்கு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். ஆமென். இதுதாங்க நம்ம சில நேரத்துல செய்கிறது. சில நேரத்துல நாம வந்து சவுலை போல இருந்துடும், சில நேரத்துல நாம வந்து ஏவாளை போல, ஆதாம போல இருந்துடும், சில நேரத்துல நாம வந்து அதுக்கான காரியத்தை கேட்காம இருந்துடும். ஆமென். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை சொல்ல வரும்போது நம்ம மனசு திறந்து வைக்காதவர்களா இருந்துடும். அந்த காரியத்தையே நமக்கு காது கொடுத்து கேட்காதவர்களா இருக்கும், மனசை திறந்து வைக்காதவர்களா இருக்கும். ஆண்டவர் நம்மளை குறித்து சொல்றது இதுதாங்க. ஆயிரங்களுக்கும் கோடிகளுக்கும் நம்மளை உபயோகப்படுத்துறதுக்கு ஆண்டவர் ரெடியா இருக்காரு. அதுக்கு நாம ரெடியா இருக்கோமா? ரெடியா இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு இம்மிடியட்டா எழுந்து போயிட்டே இருக்கணும். இந்த இடத்துலலாம் வந்து நம்ம கொஞ்சம் சொல்லிட்டு வரேன் அப்படிலாம் இல்லை. அப்படிதானே ஒரு டிசைபிள் சொல்றாரு, நீ எனக்கு பின்தொடர்ந்து வா அப்படின்னும் போது நான் போய் என் வீட்டில் நான் வந்து விசாரிச்சுட்டு வரேன், வீட்டில் போய் சொல்லிட்டு வரேன். இல்லைங்க, நீ என்னை பின்தொடர்ந்து வானா பின்தொடர்ந்து வா, அவ்வளோதான். இம்மிடியேட்டா பட்டாபிராம்ல இருந்து நம்ம பின்தொடர்ந்து போகணும்னா பட்டாபிராம்ல இருந்து போகணும். நான் அவரை போயிட்டு வரேன்னு சொல்லவே கூடாது.
அந்த ஒரு ஒபீடியன்ஸ் தான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆமென். ஒபீடியன்ட்ன்றது சிம்பிளா நம்ம சொல்லிடுறோம். அது செய்யறதுக்கான காரியங்கள் ரொம்ப கஷ்டம். இட்ஸ் நாட் தட் ஈஸி. சரி, நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்றதுக்கான காரியம் அவ்வளோ ஈஸி இல்லை. நாம் கீழ்ப்படியணும்னா அநேக காரியங்களை நம்ம விடணும். நம்ம ஃபேமிலி அதெல்லாம் குறித்து நம்ம பார்க்க வேண்டிய காரியம் இல்லை. ஆண்டவரோட வாழ்க்கையில் நேற்றைக்கு சொன்னது மாதிரி தாங்க, கழுகு தனியாக தான் பறக்கும். ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் நீங்கள் தனிமையாக ஆண்டவரோட கேட்குற காரியங்கள் தான். இருங்க ஆண்டவரே, நான் என் குடும்பத்தையும் சேர்த்து கூட்டிகிட்டு வரேன், முடியாது. அவங்களுக்கு அவங்களோட வேலையை பார்த்துக்கணும். அவங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பார்த்துக்கணும். எனக்காக என் அப்பா ஜெபம் பண்ணுவார் இல்லை, உனக்காக நீ ஆண்டவரோட பாதத்தில் விழுந்து ஜெபம் பண்ணணும். உன்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நீ அடுத்த லெவலுக்கு போகணும்னா நீ ஆண்டவரோட பாதத்தில் இருக்கணும். ஆமென். ஒபீடியன்ட்ன்றது பர்சனலாக நீ ஆண்டவர்கிட்ட உன் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் எவ்வளோ ஒபீடியண்ட்டாக இருக்கு. ஆண்டவர் உன்னை குறித்து மட்டும். சில நேரங்களில் நம்மளுக்கு குடும்பத்தை குறித்து ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்லியிருப்பார், வாக்குறுதிகள் கொடுத்திருப்பார். எஸ், அது இருக்குதான். அதற்கு நீங்க இண்டிவிஜுவலா எவ்வளவு ஒபீடியண்டா இருக்கீங்க. ஆமென். இது வெறும் அப்பா செய்யறது மட்டும் இல்லை, அம்மா மட்டும் ஒபீடியண்டா இல்லை, பசங்களும் எல்லாருமே இதுக்கு ஒபீடியண்டா இருக்கு. நான் சின்ன பசங்க தானே இல்லை, ஆண்டவர் இன்னும் சின்ன குழந்தைய பார்க்கல. உனக்கான தாளத்தை உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காருன்னா யூ ஷுட் ஒபே. நீ அப்பா அம்மாவை ஒபே பண்றியோ இல்லையோ, ஆண்டவரோட வார்த்தையை கேட்டனா இமீடியட்டா ஒபே பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஆண்டவர் சொல்ற வழியில நம்ம நடந்து போயிட்டே இருக்கணும். அதுல ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆமென். இது பாருங்க, இது அருமையா இருந்துச்சு. நான் இதை எடுக்கும் போது 3 காரியங்கள். ஒன்று, சுத்தமா ஒபே பண்ணாம இருக்கிறது. இன்னொன்று பார்ஷியலா ஒபே பண்றது. இன்னொன்று டிலேடா ஒபே பண்றது. இந்த 3 காரியமே நாம பண்ணக்கூடாது. சுத்தமா கீழ்ப்படியாமையும் இருக்கக்கூடாது, கொஞ்சமா கீழ்ப்படுகிறவர்களாகவும் நம்ம இருக்கக்கூடாது. டிலேடா கீழ்ப்படுகிறவங்க, தாமதமா கீழ்ப்படுகிறவர்களாகவும் இருக்கக்கூடாது. சொன்ன உடனே பிலிப்ப மாதிரி சொன்ன உடனே போகணும். அந்த 38 வருஷம் கஷ்டப்பட்டவன மாதிரி சொன்ன உடனே எடுத்து நடக்கணும். அப்பதான் நீங்க சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி சொன்ன உடனே காரியங்களை செய்கிறவர்களா இருக்கணும். ஆமென். கடைசியா ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிப்போம். ஜீவஜானதி 28:1. உபாகமம் 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவரோட காரியங்கள் கட்டளைகளை எல்லாம் செய்ய நீங்கள் எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு, ஆமென், அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கிறவர்களாய் இருக்கணும். ஆமென். இன்னும் ஒரு பெரிய விஷயம், இதை பத்தி பேசிக்கிட்டே போலாம். ஆண்டவர் நம்ம எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாருங்க. உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, இன்னைக்கு என் வாழ்க்கையில நீங்க என்னப்பா வச்சிருக்கீங்க?
உம் சித்தத்தின்படி நான் நடக்க. ஆண்டவரே ராஜா, உம்முடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுக்கிற ஒரு மகனாய் ஒரு மகளாய் நான் விளங்குறதுக்கு என்னை தயார்படுத்துங்க ஆண்டவர் ராஜா. ஹல்லேலூயா. அப்பா, இந்த நேரத்திலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மகனாய் கீழ்ப்படுகிற ஒரு மகளாய் நாம இருக்கணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரோட ஊழியத்தை ஆண்டவரோட வார்த்தையை முழுமையாய் பிரசங்கிக்கிறவர்களாய் அதுக்கு முழுமையாய் தகுதி உள்ளவர்களாய் நாம இருக்கணுங்க. எப்பொழுதுமே நாம ஒரு பாதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடக்கூடாது. இந்த உலகத்துக்கு போனவன ஒரு பாதியான வாழ்க்கையில நம்ம இருந்துடக்கூடாது. எப்பொழுதுமே ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஓடுகிறவர்களாய் அனல் கொண்டு பறக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களோட ஸ்பிரிச்சுவலான லைஃப்ல நம்ம கழுகுகளை போல ஆண்டவரோட நம்ம எப்பொழுதுமே இருக்கிறவர்களா இருக்கணும். அந்த கண்மலை மேல நம்ம எப்பொழுதுமே இருக்கிறவர்களா இருக்கணும். நம்மளோட வாழ்க்கை எப்பொழுதுமே கீழே உள்ள விலங்குகளை போல இல்லாம கழுகு போல ஒரு ஆகாயத்தின் பறவையை போல ஆண்டவருக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு இடத்துல நாம இருக்கிறவர்களா இருக்கணும். நீங்க ஆண்டவரோட க்ளோஸா இருந்தீங்கன்னா என்ன தெரியுமா நடக்கும்? ஆண்டவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்க காதுல விழும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் யோசிக்கிற ஆண்டவர் விஸ்பர் பண்ணுகிறதான காரியங்கள் ஆண்டவர் உங்ககிட்ட ரகசியமா சொல்றது ரகசியமா ஆண்டவர் உங்ககிட்ட சொல்ற காரியம் மற்றவங்களுக்கு கேட்காதுங்க. மற்றவங்களுக்கு இந்த உலகத்துல இருக்கவங்களுக்கு ரகசியமா சொல்ற காரியம் கேட்காது. நீங்க ஆண்டவரோடு கூட இருப்பீங்கன்னா அவர் சொல்ற சின்ன சின்ன சத்தங்களையும் நீங்க கேட்கிறவர்களா இருப்பீங்க. அதை கேட்கிறவர்களா மட்டும் இருந்துடாம அதை செய்கிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல தகப்பனே ராஜா, நீங்க எங்களோட கூட பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை பலப்படுத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களை காத்துக்கொள்ளுங்க அப்பா. நாங்க ரதங்களோடு கூட ஓடுகிறதான தகப்பனே ராஜா, நீங்க எங்களுக்கு பலனை கொடுங்க ஆண்டவரே ராஜா. அப்பா, எந்த இடத்துல நாங்க சோர்ந்திராதபடிக்கு ஆண்டவரே ராஜா உம் வார்த்தையை எடுத்துக்கொண்டு ஓடுகிறவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு பலனை கொடுங்க ஆண்டவரே ராஜா. எங்களை கிருபையாக வழி நடத்துங்க ஆண்டவரே ராஜா. ஆவியானவர் எங்களோடு கூட இருப்பீராக. ஆவியானவரோட வழி நடத்துதல நாங்க நடக்க நீங்க எங்களுக்கு கிருபை தாருங்க. நீர் எங்களை பலப்படுத்து. நான் பொறுப்புல படுக்கிறேன் ஆண்டவரே ராஜா. எல்லாம் நீர் பார்த்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்துல கேட்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.